Sleep is very powerful. ஸோ தூக்கம் வந்து ரொம்ப வல்லமையுள்ள ஒரு விஷயம். When you learn to sleep, நீங்கள் தூங்க கற்றுக்கொள்ளும் போது you will learn to destroy stress. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை உடைப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. Learn to sleep. நீங்கள் தூங்குவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. Learn to open the realms of God's voice through dreams. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக ஆண்டவருடைய சத்தத்தை உங்களுடைய கனவுகள் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நல்லா தூங்க கற்றுக்கொள்ள வேண்டும். You can find lost things through dreams. நீங்கள் வந்து உங்க கனவுல நீங்கள் தொலைத்த விஷயங்களை நீங்கள் அப்புறம் பெற்றுக்கொள்ள முடியும். You can find your life partner through dreams. உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுடைய கனவுகள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Do you know Charith and my marriage is mainly because of a dream? பாஸ்டரும் சரித்துடைய திருமணமே ஒரு கனவு மூலமாக தான் ஆரம்பித்தது. She used to hate me. அவங்க வந்து என்ன பாஸ்டர் வந்து அதிகமாக வெறுப்பாங்க. She used to feel disgust about me. எப்போல்லாம் பாஸ்டர் பற்றி யோசித்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். She used to not like me. அவங்களுக்கு இவனை பாருடா பார்த்தாவே பிடிக்காது அந்த மாதிரி she used to look at me. I look at him, I don't like him the moment I see him. Now she can't stop looking at me. Imagine. பார்க்கறது நிறுத்தவே முடியாது. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது. Hallelujah. So what happened? சோ என்ன நடந்தது? She had a dream. அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது. In that dream, அந்த கனவுல I played the role of Superman. நான் வந்து சூப்பர்மேன் ரோல் மாதிரி இருந்தேன். I saved her from rowdies and I got beaten in that dream. அந்த கனவுல பாஸ்டர் வந்து சரித்தை வந்து ஒரு ரவுடி கிட்ட நான் அடித்து அவங்கள ரவுடிகளை அடித்து இவங்களை காப்பாற்ற ஒரு கனவு. Vijaykanth dream. She had a dream like that. She says after that dream every emotion towards you changed. அந்த கனவுக்கு அப்புறம் எல்லா உணர்வும் பாஸ்டர் குறித்து எல்லா உணர்வும் மாறினது. From looking at you as a comedy piece, I started having காதல். உங்களை ஒரு வேடிக்கையான நபரா பார்ப்பதை காட்டிலும் நீங்கள் வந்து உங்கள் மேல அன்பு வந்தது, காதல் வந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. பக்கத்துல பார்த்து you can find your life partner in dreams. Look at your neighbor and say உங்களுடைய வாழ்க்கை துணையை கனவுகள் மூலமாக நீங்க அறிந்து கொள்ளலாம். ஸ்டீவ் நீ சொல்லாதடா. I found my Kindle through dreams. It was lost for weeks. அநேக வாரங்களிலே என்னோட Kindle தொலைத்திருந்தேன், Kindle book தொலைத்திருந்தேன். அது நான் கனவுல பெற்றுக்கொண்டேன். ட்ரீம் வந்துச்சு, போய் அங்க பார்த்தேன், அங்க இருந்துச்சு. So I got a dream, I went there and saw it and I got the Kindle. I've invested and not invested through dreams. I've heard God's voice in investments. இப்படி கனவுகள் மூலமாக எங்க இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் என்று நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன். Happy school God showed us through dreams. ஹாப்பி எந்த ஸ்கூல்ல சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் கனவுகள் மூலமாக எனக்கு சொல்லி கொடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, any problem in life, look at your neighbor and say உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் take 1 week ஒரு வாரம் டைம் எடுத்துக்கொள்ளுங்க and pay attention to dreams. ஒரு கனவுகளை கவனித்து பாருங்க. That's how I work. நான் அப்படித்தான் செயல்படுவேன். Something I am not able to hear directly, if I am not able to discern, I say I'm going to take 1 week time, speak to me in dreams. 1 week I will discern the dreams, I will journey with the dreams, I'll see what dreams are coming, interpret the dreams and have solutions. இப்படி சில நேரங்களிலே சில காரியங்கள் எனக்கு தெளிவாக புரியாத போது நான் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கொள்வேன். ஆண்டவரே கனவுகள் மூலமாக என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு அந்த வருகிற வாரம் முழுதும் வருகிற கனவுகளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொள்வேன்.